Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம exercise 11.2 ல question number 8 வரைக்கும் சால்வ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், that is question number 9 ல இருந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, so question number 9 என்ன அப்படினு பாருங்க. so 9th question, find the angle between the following pair of lines அப்படினு ரெண்டு லைன்ஸ். so 8th questionமே நமக்கு இந்த மாதிரி தான் இருந்தது, but it is in the form of vector equation இருந்தது. இங்க வந்து நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், அவ்வளவுதான் டிஃபரண்ட். அப்ப கார்ட்டீசியன் ஈக்குவேஷனா இருந்தா என்ன பண்ணனும்? a1 b1 c1 a2 b2 c2 டைரக்ஷன் ரேஷியோ. சிமிலர்லி a1 b1 c1 a2 b2 c2. பட் இப்படி நீங்க எடுக்கறப்ப நீங்க என்ன பண்ணனும்? ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா அப்படினா நியூமரேட்டர்ல x - x1 y - y1 z - z1 அந்த ஃபார்ம்ல தான் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இன் கேஸ் நமக்கு 4 - y இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? இதை நான் நார்மலா மாத்தணும். அப்ப நான் மைனஸை காமனா எடுத்துட்டு y - 4 அப்படின்னு எழுதிப்போமா. அப்புறம் இந்த மைனஸ் வந்து ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு எழுதுறேன் நான். டிவைட்ல 8 இருக்குன்னு வைங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ y - 4 / -8 அப்படின்னு நான் மாற்றணும். ஸோ அப்போ ஒன்ஸ் நம்ம எடுத்த உடனே a1 a2 b1 b2 c1 c2 அது ஃபைன் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு x - x1 y - y1 அந்த ஃபார்மில் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அண்ட் தென் வில் ப்ரொசீட். ஓகே, இப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? L1 லைன் 1 x - 2/2 y - 1/5 z + 3 / -3 அண்டு லைன் 2 is x + 2 / -1 y - 4/8 z - 5/4. அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் L1 வந்து நமக்கு என்ன? 2 5 அண்டு -3. ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் L2 வந்து நமக்கு என்ன? -1 8 அண்டு 4. இது ரெண்டையும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து B1 வெக்டார்னா என்ன? ஃபர்ஸ்ட் வச்சு எழுதுறது. அப்போ 2i வெக்டார் + 5j வெக்டார் -3k வெக்டார். அதே மாதிரி B2 வெக்டார்னா என்ன? -i வெக்டார் + 8j வெக்டார் + 4k வெக்டார். திஸ் இஸ் யுவர் B1 அண்ட் B2. அப்போ மாடுலஸ் ஆஃப் B1 வந்து நமக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் I coefficient square plus j coefficient square plus k coefficient square and magnitude of B2, that is modulus of B2 is I coefficient square plus j coefficient square plus k coefficient square under the root. So B1 vector is nothing but 4 plus 25 plus 9. So answer on the 38. So that is your modulus of B1 vector. Similarly modulus of B2 enna? So add pannikna 1 plus 64 plus 16. So 70 80 80 plus 1 81. So B2 vector is nothing but 81. So this is 9. So modulus of B1 vector is 38 and magnitude of B2 vector is nothing but 9. அவ்வளவுதான். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணோம்? ஸோ ரெண்டுத்துக்கும் cos θவோட அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. அப்போ b1 டாட் b2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b1 வெக்டார் இன்டூ மாடுலஸ் ஆஃப் b2 வெக்டார் ஆர் a1 a2 b1 b2 c1 c2 அப்படி எடுத்தாலும் சரி, ரைட். திஸ் இஸ் a1 வெக்டாரோட ஸ்கொயர், இது a2 வெக்டாரோட ஸ்கொயர். a1ங்கிறது அந்த டைரக்ஷன் ரேஷியோஸ், a2ங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நம்ம அந்த வெக்டார் ஈக்குவேஷனில் போட்ட மாதிரியே b1 b2 அதை வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ b1 டாட் ப்ராடக்ட் வித் b2 டிவைடட் பை modulus of b1 is root 38, b2 is 9. So அப்போ இது டாட் ப்ராடக்ட் 2 into -1 -2 5 into 8 40. So -3 into 2 -12 divided by 9 into root 38. So அப்போ இதோட ஆன்சர் 26/9 root 38. So 26/9 root 38 is your final answer. Therefore cos theta வந்து 26/9 root 38 அப்படின்னா theta வந்து என்ன வரும்? cos inverse of 26/√38. ஸோ இதை ஃபர்தராக எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38 எதுவும் பெருசாக பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் லீவ் ஆஸ் இட் இஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அவ்வளோதான். தென் செகண்ட் ஒன் என்ன? L1 வந்து x/2 y/2 z/1 அண்டு லைன் 2 x - 5/4 ஈக்குவல் டு y - 2/1 ஈக்குவல் டு z - 3/8. ரைட். தென் நம்ம என்ன பண்ணோம்? டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் L1 கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் 2 to 1 அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் L2 வந்து நமக்கு என்ன? 4 1 and 8. இதை வச்சு b1 vector b2 vector. அப்போ இதை வச்சு b1 எழுதுனீங்கன்னா so b1 vector is 2i vector plus 2j vector plus k vector and b2 vector is nothing but 4i vector plus j vector plus 8k vector. So that is your answer for this b1 and b2. அடுத்து modulus of b1 vector என்ன வரும்? root of 2 square plus 2 square plus 1 square. அதாவது I coefficient square, j coefficient square, k coefficient square. Similarly modulus of b2 is 4 square plus 1 square plus 8 square. So அப்போ இதோட ஆன்சர் square root of 9. modulus of b1 is and modulus of b2 வந்து என்ன வரும்? root of 16 plus 1 plus 64. So again root 81. So it is 9 modulus of b2. and இங்க வந்து root of 9. so that modulus of b1 vector is 3. So b1 vector modulus is 3 and modulus of b2 vector is 9. So ரெண்டையும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. cos θ equal to b1 vector dot product with b2 divided by modulus of b1 into
modulus of b2. So அப்போ 2i vector plus 2j vector plus k vector, that is b1 and b2 ஓட vector divided by modulus of b1 is 3 and this is 9. So அது எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணோம்? So இது ரெண்டுக்கும் dot product. So I into I. So 8 plus 2 into 1, 2 plus 1 into 8, 8 divided by 27. So 18 by 27, அப்போ cancel பண்ணிங்கன்னா you will get 2 by 3. That is 9 table cancel ஆகும். 2 9s are 18, 3 9s are 27. So cos theta is nothing but 2 by 3. அப்போ we need theta value. So theta is nothing but cos inverse of 2 by 3. அவ்வளோதான் இந்த question number 9 over. Then question number 10 என்னன்னு பாருங்க. Find the value of P so that this line and this line are right angle. Right angle na என்ன அர்த்தம்? ஒன்றுத்துக்கு ஒன்று perpendicular. So this is line 1 is perpendicular to line 2 இருக்கு. அப்படிங்கிறதா right angle, right? அப்போ cos theta ஓட answer 90 degree right angle அப்படின்னா அப்போ angle between them is 90 degree. அப்போ 90 degree na என்ன அர்த்தம்? cos 90 வந்து 0. அப்போ it is equal to 0. அப்போ இது ரெண்டோட direction ratios ப்ராடக்ட் பண்ணுறப்ப 0 வரும். பட் இங்கே பாருங்கள் a1 b1 c1 டேரெக்டாக எடுத்துடக்கூடாது. c1 பிரச்சனை இல்லை, z மைனஸ் தான் இருக்குது. பட் இங்கே ரெண்டும் பாருங்களேன். ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு 7yன்னு இருக்குது. ஜஸ்ட் we need y அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணோம்? 7 காமனாக எடுத்து அந்த 7 இங்கே டிவைட் பண்ணோம். சிமிலர்லி இங்கே பாருங்கள் 1 மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ x மைனஸ் 1ன்னு மாற்றணும். அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு இங்கேயும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபனிஷியலாக ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். சொல்யூஷன் the given equation can be rewritten எப்படி பண்றோம்? அப்ப இந்த x minus 1 1 minus x x minus 1 divided by minus 3 கரெக்டா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். ஸோ அப்போ இதுல இருந்து மைனஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் x minus 1 by 3ன்னு வருமா? அந்த மைனஸ் நான் இங்கே கீழே போட்டுக்கிட்டா ஸோ x minus 1 by 3 ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க, ரெண்டுத்துல இருந்து 7 வெளியில் எடுத்தீங்கன்னா y minus 2 divided by 2p, ரைட்டா? அப்போ இந்த 7 கீழே கொண்டு வந்தா என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் divide by 7. So அப்போ 2p divided by 7 y minus 2 and z minus 3 by 2 அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு. லைன் 1. லைன் 2 பாருங்க, அகைன் இங்கேயும் 7 வெளியில் எடுக்கணும். பட் என்ன பண்ணணும்? மைனஸ் ஆஃப் 7 வெளியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா x எனக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ அப்போ x minus 1 divided by 3pன்னு வரும். அப்புறம் இந்த மைனஸ் 7 கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஸோ 3p by minus 7. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ x minus 1 by 3p by minus 7 and செகண்ட் ஒன் y minus 5 by 1, தேர்ட் ஒன் z minus 5 by minus 6. ஏன்னா 6 மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் எடுத்திங்கன்னா அந்த மைனஸ் கீழே போட்டுக்கணும். அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் L1 வந்து நமக்கு என்ன? -3 7 2p by 7 and 2. So that is L1 direction ratio. Similarly L2 direction ratios are 3p by 7 1 and -5. So -3p by 7 1 and -5, right? So these are all the direction ratios for L1 and L2. Since they are given L1 is perpendicular to L2, அதாவது they are right angle, right? So அப்போ a1 a2 b1 b2 c1 c2 is equal to 0 because right angle na 90 degree, right? Theta is nothing but pi by 2. So what is cos of pi by 2? Cos pi by 2 is nothing but 0. So அப்போ இங்கே 0. Your direction ratio is 0. That is what they are perpendicular means. Okay. So அப்போ a1 b1 sorry a2 plus b1 b2 plus c1 c2 அந்த respective values multiply பண்ணிக்கிறோம். So அப்போ இதோட answer 9p by 7. இதை multiply பண்ணிங்கன்னா 2p by 7. This is minus 10. Okay. So அப்போ இது ரெண்டுத்துலேயும் 7 common. So numerator add பண்ணிங்கன்னா 11p by 7 is equal to 10. இந்த 10 ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா so 11p equal to 10 into 7 is 70. So your p value is nothing but 70 by 11. So அப்படியே விட்டுருங்க, ஃப்ராக்ஷன்லேயே இல்லை டிவைட் பண்ணி எழுதினாலும் பாயிண்ட்ல வரும். பட் ஃப்ராக்ஷன்லேயே விட்டுருங்க, தட் இஸ் ஃபைன். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 10. Okay, right? So next question number 11. So 11th question என்ன அப்படின்னு பாருங்க. So 11th one, show that these lines are, so first line and second line are perpendicular to each other. அப்போ perpendicular to each other னா என்ன அர்த்தம்? So அதோட direction ratio product பண்றப்ப it becomes 0 அப்படின்றத சொன்னாலே போதும். That is angle between them is 90 degree. Okay. So அப்போ direction ratios of line 1 பாருங்க, numeratorல x minus y minus z அப்படிதான் இருக்கு. ஸோ ஆர்டரா இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்போ டினாமினேட்டர்ல இருக்கிறது தான் டைரக்ஷன் ரேஷியோ. இங்கே வந்து 7 -5 and 1. So that is direction ratios for line 1. Similarly line 2 direction ratios are 1 2 and 3. அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? they are perpendicular. அப்போ L1 is perpendicular to L2. condition is a1 a2 plus b1 b2 plus c1 c2 equal to 0. that is their direction product should be equal to 0. this is a1 b1 c1 a2 b2 c2. ஸோ அதை ப்ராடக்ட் பண்ணுங்க. 7 into 1 minus 5 into 2 1 into 3. so 7 into 1 plus minus 5 into 2 plus 1 into 3. so அப்போ 7 into 1 is 7. for minus 5 into 2 minus 10. 1 into 3 is 3. so 7 plus 3 10. 10 minus 10 is 0. so a1 a2 b1 b2 c1 c2 value is 0. therefore the given lines are another perpendicular to
each other. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு கேள்வி. ஸோ பர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், தே ஆர் பர்பெண்டிகுலர். ஏன்னா அதோட டைரக்ஷன் ரேஷியோஸை ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது, ஈக்குவல் டு 0 வந்துச்சு. ஸோ தட் தே ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 11. ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதோட வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ், அதோட ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ், இதோட கான்செப்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சு. ஓகே, ஸோ அடுத்த இதில் வந்து ரிமைனிங் இன்னும் ஒரு 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் இருக்குது இந்த எக்ஸசைஸில். அந்த 4மே பேஸ்ட் ஆன் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைன்ஸு, 2 லைன்ஸு 2 ஸ்கியூ லைன்ஸு, இதுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை பிட்வீன் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அடுத்த வர நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்து இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.